தலைப்பு செய்திகள். நாட்டில் மீண்டும் தீவிரமடையும் எலிக்காய்ச்சல். 2026 வரவு செலவு திட்டம் தொடர்பில் ஜனாதிபதியின் பணிப்புரை. வவுனியாவில் கிணறு ஒன்றில் இருந்து மாணவி ஒருவரின் சடலம் மீட்பு. தேசிய பூங்காக்களை பார்வையிட ஆன்லைன் ஊடாக நுழைவுச்சீட்டு. உயர்தர சாதாரணதர பரீட்சைகளுக்கான திகதிகள் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். நாட்டில் தற்போது எலிக்காய்ச்சல் மீண்டும் தீவிரமடைந்து வருவதாக சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் சிறுவர் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். நேற்று காலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். எலிக்காய்ச்சலானது சேற்று நீரினால் பெரும்பாலும் ஏற்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். பாடசாலைகளுக்கு தற்போது விடுமுறை வழங்கப்பட்டுள்ளமையினால் சிறுவர்கள் பட்டம் விடுவதற்காக பெரும்பாலும் வயல் நிலங்களுக்கு செல்வதால் எலிக்காய்ச்சல் நோய் ஏற்படும் அபாயம் அதிகம் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். காய்ச்சல் ஏற்பட்டு சுமார் 5 அல்லது 6 நாட்கள் நீடித்தால் அது எலிக்காய்ச்சலாக இருக்கலாம் என சந்தேகிக்க முடியும் என்றும் வைத்தியர் தீபால் பெரேரா சுட்டிக்காட்டினார். கண்கள் சிவப்பு அல்லது மஞ்சள் நிறத்தில் காணப்படுதல், வயிற்றுவலி மற்றும் சிறுநீர் கடும் மஞ்சள் நிறமாக வெளியேறுதல் என்பன எலிக்காய்ச்சலின் அறிகுறிகளாகும். இந்த எலிக்காய்ச்சலுக்கு சிகிச்சை இருந்தாலும் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தியுள்ளார். அத்துடன் இந்த நோய் நிலைமை சிறுநீரக தொற்றுக்கும் வழிவகுக்கும் என்றும் சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா குறிப்பிட்டுள்ளார். விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சிற்கு 2025ஆம் ஆண்டில் ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தொடர்பான மீளாய்வு மற்றும் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கமைய முன்னைய திட்டங்கள் குறித்த கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன துறைகள் தொடர்பில் அதிகாரிகளுடன் தனித்தனி கலந்துரையாடல்களை நடத்திய ஜனாதிபதி அரசாங்கத்திற்கு சொந்தமான காணிகளில் உள்ள சிக்கல்களை உடனடியாக தீர்த்து தரவு தளம் ஒன்றை தயாரிக்குமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அடுத்த வரவு செலவு திட்டத்தை திட்டமிடும் போது நாட்டை தற்போதைய சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு முக்கியமான துறைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். அதன்படி விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன துறைகளில் பரந்த அளவில் பொருளாதாரத்திற்கு பங்களிப்புக்கும் திட்டங்களுக்கு அதிக கவனம் செலுத்துமாறு அதிகாரிகளை ஜனாதிபதி அறிவுறுத்தினார். விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசனம் ஆகிய துறைகள் கிராமிய வறுமையை ஒழித்து கிராமப்புற மக்களை பொருளாதாரத்தில் இணைக்கும் அரசாங்கத்தின் முக்கிய திட்டம் என்றும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். அதேவேளை உள்ளூர் பால் உற்பத்தி மற்றும் கால்நடை வளர்ப்பு துறைகளை கைத்தொழில்களாக மேம்படுத்த இந்த வரவு செலவு திட்டத்தில் அதிக கவனம் செலுத்துமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கீடு செய்வது மட்டும் போதாது என்றும் சம்பந்தப்பட்ட திட்டங்களின் நன்மைகள் மக்களை சென்றடைகின்றதா என்பதை ஆராய்ந்து தேவையான பொறிமுறையை வலுப்படுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் தனியார் கல்வி நிலைய கிணறு ஒன்றிலிருந்து உயர்தர மாணவி ஒருவர் திங்கட்கிழமை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது: வவுனியா வைரவ புளியங்குளம் பகுதியில் உள்ள தனியார் கல்வி நிலையம் ஒன்றில் உயர்தர வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கு காலையிலிருந்து மதியம் 12 மணி வரை வகுப்பு நடைபெற்றுள்ளது. குறித்த கல்வி நிலையத்தில் உயர்தர வர்த்தக பிரிவு 2025இல் கல்வி கற்ற மாணவி ஒருவர் நீண்ட நேரமாகியும் வீடு வந்து சேராமையினால் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குறித்த மாணவியை தேடி வந்துள்ளனர். இதன்போது குறித்த மாணவியின் புத்தக பை, துவிச்சக்கர வண்டி என்பன மாணவி கல்வி பயின்ற தனியார் கல்வி நிலையத்தில் காணப்பட்டதுடன் அக்கல்வி நிலைய வளாகத்தில் இருந்த கிணற்றின் அருகே மாணவியின் செருப்பும் காணப்பட்டுள்ளது. இதனை அடுத்து பெற்றோர் மற்றும் கல்வி நிலைய நிர்வாகத்தினர் வவுனியா போலீசாருக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார், மாநகர சபையினர், கிராம அலுவலர், கிராம மக்கள், மாணவர்கள் என பலரும் இணைந்து 40 அடி ஆழமான கிணற்றில் தேடுதல் மேற்கொண்டு குறித்த மாணவியை சடலமாக மாலை மீட்டெடுத்துள்ளனர்.
குறித்த சம்பவத்தில் வவுனியா சைவ பிரகாச மகளிர் கல்லூரி உயர்தர வர்த்தக பிரிவில் கல்வி பயிலும் வவுனியா கோமரசன் குளம் பகுதியைச் சேர்ந்த மாணவியே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மேற்குறிப்பிட்ட மாணவியின் சடலம் வவுனியா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய பூங்காக்களை பார்வையிடுவதற்காக நேற்று முதல் ஆன்லைன் ஊடாக நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கவுடுள்ள தேசிய பூங்காவை பார்வையிடுவதற்காக நேற்று முன்தினம் நீண்ட வரிசை காணப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் அசௌகரியங்களுக்கு உள்ளானதாக வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இவ்வாறான பின்னணியில் ஏற்படும் அசௌகரியங்களை குறைத்துக் கொள்ளும் நோக்கில் ஆன்லைன் ஊடாக நுழைவுச் சீட்டுகளை விநியோகிக்கும் நடைமுறை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை மற்றும் சாதாரண தர பரீட்சைகளுக்கான தினத்தை பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. அதற்கமைய இவ்வாண்டுக்கான உயர்தர பரீட்சைகள் எதிர்வரும் நவம்பர் மாதம் 10 முதல் டிசம்பர் மாதம் 5 வரையும், சாதாரண தர பரீட்சைகள் 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 17 முதல் 26 வரையும் நடைபெறும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை உயர்தர பரீட்சைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று செவ்வாய்க்கிழமை நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளது. இந்த கால அவகாசம் மேலும் நீடிக்கப்பட மாட்டாது என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. பாடசாலை ஊடாக பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்கள் அதிபர்கள் ஊடாக விண்ணப்பிக்க முடியும் என்றும், தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் தமது தேசிய அடையாள அட்டை ஊடாகவும் விண்ணப்பிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ வலைத்தளங்களில் உள்ள வழிகாட்டுதல்களை அவதானித்து விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விண்ணப்பத்தின் அச்சிடப்பட்ட நகலை வேறு தேவைகளுக்காக வைத்துக் கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை ஊடாக விண்ணப்பிக்க உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு பயனர் பெயர்கள் மற்றும் கடவுச்சொற்கள் ஏற்கனவே அந்தந்த பாடசாலை அதிபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் இராணுவத்திற்கும் காசாவில் உள்ள அமாஸ் இயக்கத்தினருக்கும் இடையே பல மாதங்களாக சண்டை நடைபெற்று வருகின்றது. காசா மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்த இஸ்ரேல் தயாராகி வருகின்றது. இதற்கு எதிர்ப்பும் எழுந்துள்ளது. இந்நிலையில் நேற்று பேட்டியளித்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தாக்குதல் திட்டத்தை நியாயப்படுத்தியுள்ளார். இது குறித்து அவர் தெரிவித்துள்ளதாவது: காசா பகுதியில் பொதுமக்கள் கொல்லப்படுதல், சேதம், உதவி பொருட்கள் கிடைக்காதது என அனைத்திற்கும் அமாஸ் இயக்கம்தான் காரணம். காசாவில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை குறுகிய காலத்தில் முடிக்க திட்டமிட்டுள்ளோம். ஹமாஸ் இயக்கத்தை ஒழித்துக்கட்டி வேலையை முடிப்பதை தவிர வேறு வழி இல்லை. காசாவை ஆக்கிரமிப்பது எங்கள் நோக்கமல்ல, அதை விடுவிப்பது தான் இலக்கு. ஆனால் இஸ்ரேலுக்கு உள்ளேயும் வெளியேயும் சர்வதேச அளவில் பொய் பிரசாரம் நடைபெற்று வருகின்றது. காசாவை இராணுவ மையத்திலிருந்து விடுவித்தல், இஸ்ரேல் இராணுவம் பாதுகாப்பை மேற்கொள்ளுதல், இஸ்ரேல் அல்லாத சிவில் நிர்வாகம் பொறுப்பேற்றல் ஆகியவைதான் எங்கள் இலக்குகள் என அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடன் மோதல் போக்கை கொண்டுள்ள பாகிஸ்தான் 2 மாதங்களில் 127 கோடி ரூபாய் இழப்பை சந்தித்துள்ளது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னர் பாகிஸ்தானுக்கு பாடம் கற்பிக்க இந்தியா சிந்து நதி நீரை நிறுத்தியது. அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் இந்திய விமானங்கள் பயன்படுத்த முடியாதபடி அதன் வான்வெளியை மூடியுள்ளது. இந்திய விமானங்கள் இயக்கப்படாததால் ஏப்ரல் மாதம் 24 முதல் ஜூன் மாதம் 30 வரை பாகிஸ்தான் 127 கோடி ரூபாய் இழப்பை சந்தித்துள்ளது. பாகிஸ்தான் பாராளுமன்ற கூட்டத்தில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. இழப்புகள் இருந்த போதிலும் பாகிஸ்தான் விமான நிலைய ஆணையத்தின் ஒட்டுமொத்த வருவாய் 2019 $5,08,000 2025 ஆண்டில் $7,60,000 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்றில் இன்று 1985 ஈழத்தமிழ் போராளி குழுக்களுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையில் 2ஆம் கட்ட திம்பு பேச்சுவார்த்தை ஆரம்பமாயின. 1990 வீரமுனை படுகொலைகள். அம்பாறை வீரமுனையில் 400க்கும் மேற்பட்ட தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். 2005
இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் லக்ஷ்மன் கதிர்காமர் கொழும்பில் அவரது வீட்டில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். 2000 கூர்க்ஸ் என்ற ரஷ்ய கடற்படை நீர்மூழ்கி கப்பல் பயிற்சியின் போது 118 பேருடன் கடலில் மூழ்கியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.